அஜய் வாண்டியார்னு என்னோட பிரதர். அவர் ஆல்ரெடி 3-4 மூவிஸ் தமிழில் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட சென்னை சிசிஎல்ல அவர் இது பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தார். இப்போது அவர் தொடர்ந்து ஒரு 2 படம் அவர் இப்போ கதாநாயகனாக பண்ணுறாரு. இந்த படத்தில் நானும் அவரும் ஒரு கதாநாயகங்களை ஷேர் பண்ணி பண்ணுறோம். நல்லா அவர் இந்த கதைக்கு ஒரு ரொம்ப கரெக்டான பர்சன் அப்படின்னு சூஸ் பண்ணி டைரக்டர் ரொம்ப இது பண்ணி அவரை நடிக்க வச்சுருக்கோம். அவர் சில வார்த்தை நீங்கள் சொல்லிட்டீங்களா எல்லாம்? நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் அஜய். சார் ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். அவர் இந்த படத்தை பற்றி என்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். ரொம்ப அருமையான கதை. அதில் மைக்கேல்ன்ற கேரக்டர் நான் பண்ணுறேன். ஃபர்தராக நம்ம படம் முடிஞ்சோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி. குட். இப்போ கேட்கலாம். சுரேஷ் சார், இந்த தலைப்புக்கு என்ன அர்த்தம்? காண ஆரம்பிச்சிட்டிங்க. காமா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்க. நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் என்ன தானே கேட்டேன். ஓகே சரி, ஓகே சார். நீயே டிஸ்கிரிப்ஷன் நீ கொடுக்கலாம். ஆனால் உண்மையிலே டைட்டில் பேர் வச்சது நான் தான். ஒரு கண்டிப்பாக 3 பேர் வச்சது 3 டைட்டில் சொன்னாங்க. அப்போ இந்த கதை கருக்கு இந்த காமா அப்படிங்கிறது அது இச்சையாக நினைக்க வேணாம். காமாங்கிறது இந்த டைட்டிலுக்கும் பொருந்தும், இந்த கதைக்கும் பொருந்தும். அதை தவிர இந்த படத்துக்குள்ள இந்த டைட்டிலுக்கும் இதுக்கும் 100% சம்மந்தம் இருக்கு. கேரளால காம கலியாட்டம் நடந்துருக்கு சார், அதனால தான் டைட்டில் வச்சிருக்கல காமான்ட்டு. வாங்க. இது திடீர்னு கேட்டால் இப்படி இது முன்னாடியே டிசைன் பண்ண டைட்டில் இல்லை அதை விட்டுருங்க, டைட்டில் விட்டுருங்க. ஏன்னா கேரளாவில் நான் ஒரு 4 படம் பண்ணியிருக்கேன். மம்முட்டி சார் கூட பண்ணியிருக்கேன். ஷிகார் ஷமுன் ஃபஸ்ட் படம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இவர் படம் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 படம் மலையாளத்தில் நடிச்சுட்டு இருக்கேன். இது எல்லா ஸ்டேட்டில் உள்ள எல்லா மூவிஸ் என்ன சொல்லுவாங்க, தெலுங்கு இருக்குது, மலையாளம் இருக்குது, கன்னடா இருக்குது, பாலிவுட் இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள் உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மலையாளத்தில் பொறுத்த வரைக்கும் இது என்ன இன்சிடெண்ட், 2016 நடந்த அது ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. இதில் பல ஆர்டிஸ்ட்டுகள் அதில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதுவும் அது கண்டினியூவாக போயிட்டுருக்கு. நம்ம தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி இஷ்யூ வச்சு அதுக்கு ஒரு கமிட்டி வச்சு, விஷால் தலைமையில் வச்சு ஒரு கமிட்டி வேறு வச்சு நாங்கள் அதை பண்ணோம். நான் அங்கே இருந்தப்போ ப்ரொடியூசர் கவுன்சில்லையும் அதுக்கு உண்டான ப்ரொடெக்ஷன் தமிழில் அது இருக்குது. ஏன்னா இவங்க இவங்களோட பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். சில அட்ஜஸ்ட்மெண்ட்டு சொல்கிறாங்க, சில விஷயங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் சொல்கிறாங்க, அவங்களும் ஒத்துழைச்சி பல விஷயங்கள் இருக்கும். திடீர்னு அவங்களே குறை சொல்கிற விஷயங்கள் இருக்குது. அது முழுக்க தவறான விஷயம். இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹீரோயின்ஸுக்கும் சரி, கோ ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி, எந்த பெண்ணாக இருந்தாலும் நம்ம பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். கேரளாவில் இப்போது ரீசெண்டாக ஏன்னா மோகன்லால் சார் வரைக்கும் அதை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ ஃபர்தர் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கமிட்டி அமைச்சு இனிமே அந்த மாதிரி தவறுகள் எதுவுமே வராத அளவுக்கும், முதல்ல நடந்த தவறுகளுக்கும் அதுக்கு என்ன தண்டனையோ அதுக்கேற்ற விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. 3 வருஷம் சார் செருப்பால் அடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இஷ்யூ வந்திருக்கு, தமிழ் கேட்டதுக்கு செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டாக இங்கே நிறைய பெண்கள் புகார் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க? அந்த கமிட்டி செயல்பட்டுதா? இல்லை, 100% கமிட்டி செயல்பட்டுட்டு தான் இருக்குது. ஏன்னா விஷால் சார் கால் ஒரு பிரச்சனை சொன்னாங்க. அவர் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் உப்மா கம்பெனிக்கு போய் ஏமாந்துடாதீங்கன்னாங்க. அதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 கோடி சின்ன படம் பட்ஜெட்டு பண்ணாதீங்கன்னாங்க. ஸோ இது 2த்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தா சின்ன படமே பண்ண வேணாம்னு சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது. இல்லை, அது முன்னாடி என்ன பேசினாருங்கிறதில்ல. இந்த இதை சம்மந்த பொறுத்த வரைக்கும் நானும் ஏதோ சில ஆஃபீஸில் கேள்விப்பட்டிருக்கேன். படம்னு சும்மா பூஜை போடுவாங்க, படம் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் சில அண்டர்ஸ்டாண்டிங் வேலைகள் நடக்கும், படம் ட்ராப் ஆகும். அது ஃபினான்ஷியல் பிரச்சனையிலே இருக்கலாம், சில பேர் சில விஷயங்களுக்காகவும் இருக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் விஷால் சொல்லியிருக்காப்புல. அதோடு நீங்கள் அதை சேர்க்காதீங்க. ஸோ இன்றைக்கி அவர் சொன்னது நல்ல விஷயம் தானே. செருப்பால் அடி தானே சொன்னது நல்ல விஷயம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நடிகர் சங்கம் போலீஸ் ஸ்டேஷன் புகார் வந்தால் நடக்கும். ஒரு ஆர்டிஸ்டோட வெல்ஃபேரை பாதுகாக்க வேண்டியது தானே சங்கத்தோடைய கடமை. உங்களோட கருத்து என்ன? இல்லை, கண்டிப்பாக அது ப்ரொடியூசர் கவுன்சிலாக இருக்கட்டும், நடிகர் சங்கமாக இருக்கட்டும், அவங்க அதாவது பெண் நடிகர்கள் மட்டும் இல்லை, ஆண் நடிகர்களுக்கும் பாதுகாப்பு அவசியம். சில நேரங்கள் பொய்யான புகார் கொடுத்து
அது அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு ஒரு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இமேஜை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் பெரிய இமேஜை க்ரியேட் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்போ பாருங்கள், அன்ஃபார்ச்சுனேட்டாக அது இந்த மாதிரி அதில் வந்து சில பேர் தவறு பண்ணியிருக்கலாம், தவறு பண்ணாமே இருக்கலாம்ல, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் கமிட்டி தான் அதை முடிவு பண்ணணும். அதே இது வந்து தமிழ்லே வந்து ஆல்ரெடி நீங்கள் ஆரம்பித்தது இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு போச்சு. அதை வந்து இன்றைக்கி சூழ்நிலையில் வந்து அது குறைக்கப்பட்டிருக்கு. எங்கண்ணே நான் 4 ஷூட்டிங் எனக்கு போயிட்டுருக்கு. ஹிந்தி வெப் சீரிஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. மலையாளத்தில் 2 படம் பண்ணுறேன். இல்லை நான் முன்னாடியே வந்து அட்டன் பண்ணிட்டேன். நீங்கள் தானே லேட்டாக வந்திருக்கீங்க. எதுன்னு? சரி சரி, ஓகே. அவர் வந்து முழுக்க செட் பேஸ்டா பண்ணிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்திலே அந்த படத்துக்கு டைட்டில் தான். இல்லை இது வந்து அந்த மாதிரி இருக்காது, அந்த மாதிரி படமும் கிடையாது. இது சில விஷயங்கள் வந்து சொசைட்டிக்கு எது தேவையோ அது இந்த படத்தில் இருக்கும்.